ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றியை துளசியை தான் காட்டுறாங்க. இப்போ தியா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அவங்க நல்லா ஆனதுமே அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தியா பாப்பா உனக்கு ஒன்றும் ஆகலடா, நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து தியா வந்து அவங்க துளசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா அம்மா அதாவது அங்கிள் வந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாருமா, ஹாஸ்பிட்டல் நீங்கள் கூட தூங்கிட்டீங்க, ஆனால் அவர் தான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாருமா அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து துளசியும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது வெற்றி வந்து அவங்க தியா பாப்பாவுக்கு குடிக்கிறதுக்காக ஏதோ பால் எதோ எடுத்துகிட்டு வரவும், உடனே வந்து துளசி வந்து அந்த பாலை வாங்கி தியா பாப்பாவுக்கு கொடுக்கவும், உடனே வந்து தியா சொல்கிறாங்க, அங்கிள் நீங்களே எனக்கு தாங்க அங்கிள் அப்படிங்கும்போது, உடனே வந்து துளசி வந்து அவங்க வெற்றி கையில் கொடுக்கும்போது வெற்றியும் வந்து தியா பாப்பாவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தியா பாப்பா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா வெற்றி எங்கள் ரொம்ப நல்லவருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், துளசி எதுவுமே பேசாமல் அமைதியாக வெற்றியை பார்த்துட்டு இருக்கவும், வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி தியா பாப்பா இது சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்குங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது தியாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துளசி வந்து அவங்க வெற்றி கிட்ட பேசுகிறாங்க, இங்கே பாருங்க வெற்றி, அதாவது உங்களை யார் ஏற்றுக்கிட்டாலும் சரிதான், ஆனால் என்னால் உங்களை ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் எனக்கு பண்ணினது துரோகமாக்கும், அதனால் நான் உங்களை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கவும், அப்போ வெற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க துளசி, நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன், ஆனால் என்னைக்குனாலும் சரிதான், ஒரு நாள் என்னை ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுதாங்க. அந்த நாளுக்காக நான் கண்டிப்பாக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி போகிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா துளசி வந்து அவங்க அதாவது வெற்றியோட அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா தியாவோட மிஸ் வந்து ஃபோன் பண்ணும்போது எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணினீங்க அப்படிங்கவும், உடனே வெற்றியோட அம்மா வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, எங்க பாரு நான் ஒன்றும் உன் ஃபோனை எடுக்கல, ஒன்றும் எடுக்கல, எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது, இதில் உன் ஃபோனை எடுத்து வர நான் பேசிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி திட்டும் போது, உடனே வந்து மீனாட்சியை தான் பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுடைய வேலை தானே அப்படின்னு துளசி கேட்கும் போது, உடனே மீனாட்சி சொல்கிறாங்க, எங்க பாரு தேவையில்லாமல் நீ என் மேலே பரிசுமத்திட்டு இருக்காது அப்படிங்கவும், உடனே வந்து துளசி சொல்கிறாங்க, நீங்கள் யார் எப்பேற்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறது, நான் போனதுக்கு அப்புறமா என்னை பற்றி நல்லா தூபம் விட்டுட்டு இருக்குது, இதானே உங்களுடைய வேலை, நீங்கள் தான் ஃபோனை எடுத்து பேசுறீங்கன்னு நல்லாவே தெரியும், ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, என் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அப்புறமா என்னுடைய முன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து மீனாட்சியை வெளுத்து வாங்கிட்டு போகவும், மீனாட்சி பார்த்தோம்னா அப்படியே வந்து பேயறிந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க. துளசி பார்த்தீங்களா என்னை எப்படிலாம் திட்டிட்டு போகிறா அப்படிங்கவும், உடனே வெற்றியோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ உண்மையை சொல்லு மீனாட்சி, நீ தானே அந்த ஃபோனை எடுத்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு நீ தானே அப்படிங்கவும், மீனாட்சி வந்து உடனே தடுமாற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வெற்றியோட அம்மா சொல்கிறாங்க, அங்கே பாரு, அதாவது துளசி நம்மளுக்கு பிடிக்காது தான், ஆனால் அதுக்காக தியாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி போட்டு திட்டிக்கிட்டு போகவும், உடனே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க, இது என்னது இந்த அம்மா இந்த மாதிரிக்கு நம்மளை போட்டு திட்டிக்கிட்டு போகிறாங்க, போகிற போக்க பார்த்தாக்கி நம்ம தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் போலுக்கு, ஆனால் அதெல்லாம் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. துளசி என்னன்னா வெற்றியோட அப்பாவை திவ்யாவை வச்சு காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க, இப்போ என்னன்னா ஈஸ்வரமூர்த்தி அதாவது அவங்க மாமனாரை பற்றி தான் அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. துளசி மேலே அவருக்கு எப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும், போகிற போக்க பார்த்தாக்கி எல்லாரும் துளசி பக்கம் சாஞ்சிருவா போலுக்கு, ஆனால் நான் விடுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மகேஷையும் அஞ்சலியும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டோரும் வந்து அவங்க லட்சுமியோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க சொல்கிறாங்க, அம்மா நான் கன்சீவாக இருக்கிறோமா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே குடும்பத்தோட அவ்வளோருமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா அஞ்சலியை தனியாக அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கவும், அப்போ அஞ்சலியுடைய முகம் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்குது. இங்கே பார்த்தோம்னா வந்து லட்சுமி வந்து சரி நான் மாப்பிள்ளைக்கு காஃபி கொண்டு கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அஞ்சலி வந்து சோகமாக இருக்கவும், உடனே கவிதா வந்து கேட்குறாங்க, என்ன உன் முகமே சோகமாக இருக்குது, நீ கர்ப்பமாக இருக்கிற சந்தோஷமே உன் முகத்தில் இல்லையே அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி அப்படிங்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கமோ, ஐயோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கும்போது, அப்போ கவிதா சொல்கிறாங்க, ஆமாம் மகேஷ் எவ்வளோ நல்லவர்னு நம்மளுக்கு தெரியும், அதனால அவராலெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் நீ கன்சீவாக இருக்கிறல்ல உனக்கு வாமிட் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி அதனால தான் ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நான் நல்லா தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, சரி அஞ்சலி நம்ம கிளம்பலாமா அப்படிங்கவும், சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, என்னங்க அதாவது அவள் கன்சீவாக இருக்கிறா, ஒரு 2 நாள் இங்கே இருந்துட்டு போங்களே அப்படிங்கவும், உடனே அஞ்சலி வந்து மகேஷை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மகேஷ் வந்து எதுவும் பேசாமல் இருக்கும்போது அஞ்சலிக்கு புரிஞ்சிருது மகேஷ்க்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு. உடனே வந்து அஞ்சலி சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் இன்னொரு நாளைக்கு வரமா அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 2 பேருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ மகேஷ் வந்து கொஞ்சம் குழப்பத்தோடையும் சோகத்தோடையும் இருக்கவும், அப்போ
அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, என்னங்க நான் கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு அந்த சந்தோஷமே இல்லையா, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை வரப்போகுது, ஏங்க இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ மைய சொல்கிறாங்க, நான் தான் ஏற்கனவே என்னோட அபிப்பிராயத்தை சொல்லிட்டோம்ல, நம்மளுக்கு இந்த குழந்தை வேண்டான்னு, ஆனால் நீ தான் இந்த மாதிரிக்கு கேட்க மாட்டேங்கிற, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கிறீல அப்படிங்கும்போது இது கிட்டதுமே அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க அதாவது நம்மளுக்கு ஒரு முதல்ல ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொன்னாக்கி ஒரு அப்பா அம்மாவாட்டு நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் அந்த சந்தோஷம் ஏன் உங்ககிட்ட இல்லை, எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா மையஸ் வந்து கோவத்தோட அந்த பொருளெல்லாம் தூக்கி வீசுறதுக்காக எடுக்கிறாங்க. அடுத்தது அந்த பொருளை அப்படியே வச்சிடவும் அப்போ வந்து அஞ்சலி வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது இவர் இப்படிலாம் இருக்காரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, நம்ம பேசாமல் நம்ம வந்து அதாவது டாக்டர்கிட்டே நம்ம ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம், நம்ம குழந்தைய நல்லபடியாக நம்ம பெற்றெடுக்கணுமே, இவர் ஆனால் நான் குழந்தைய வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா லட்சுமி வந்து துளசிக்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் துளசி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா அஞ்சலி இருக்காளான்னு கேட்கும்போது இல்லைம்மா அஞ்சலி கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே துளசி பார்த்தோம்னா அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அஞ்சலி வந்து உடனே ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லுங்கக்கா அப்படிங்கும்போது என்ன அஞ்சலி நான் கேள்விப்பட்டேன், அதாவது உனக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானே உனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது எங்க மகேஷ் இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது இல்லக்கா அவர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன அஞ்சலி உன்னுடைய குரல்ல ஏதோ வந்து சோகமா இருக்குது, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா மகேஷால் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சொல்றாங்க, ஆமாக்கா பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லக்கா அவர் இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குக்கா அப்படிங்கவும் இதுக்கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிற, குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ஆமா என்ன காரணமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரெண்டு பேருமே போறோம், நம்மளுக்கு எதுக்கு இந்த குழந்தை எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இதனால எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்குது, பயமாவும் இருக்குதுக்கா, இந்த குழந்தை நான் எப்படி பெற்றெடுக்க போறேன்னு எனக்கு தெரியல, அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.